நீரோட்ட யமக அந்தாதி நூலுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இதழ்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்தாமல் வரும் சொற்களை அமைத்து பாடுவது. அதாவது உதடு ஒட்டாமல் பாடுவதுக்கு தான் நீரோட்டக யமக அந்தாதி அப்படின்னு பேர். அந்தாதின்னா அந்தம் ஆதியாக வருவது இல்லைங்களா? கடைசி எடுத்து முதலாக வருவது தான் அந்தாதி. ஒரு பாடலுடைய கடைசி எடுத்து அடுத்த பாடலுடைய முதலாக வருவது. இந்த அந்தம் அடுத்த பாடலுடைய ஆதியாக வருவது தான் அந்தாதி அப்படின்னு பேர். இல்லை நீரோட்டக யமக அந்தாதி அப்படின்னா உதடு ஒட்டாமல் பாடுறதுக்கு பேர். மாதானுபங்கி அப்படின்னு பேருடையவர் யார் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், திருவள்ளுவர் தான். அவருக்கு நிறைய பேர் இருக்குது. அதாவது மாதானுபங்கி அப்படிங்கிறது அவருடைய இன்னொரு பெயர். பிரித்து எழுதுக அப்படின்னா தாதூதி. தாதூதினா தாதுனா மகரந்தம், தேன்னு அர்த்தம். இப்போ தாது ஊதி அப்படிங்கிறது தான் சரியான விடை. பொருந்தாத இணை இது ஆங்கிலத்தில் ரொம்ப பயிற்சி உள்ளவங்க ரொம்ப அழகாக பண்ணலாம். இது விடை ரெக்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிகட்டக்கூடியது ரெக்டலுக்கு அது சரிகட்டக்கூடியது பொருந்தாதது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா அதை பார்த்துங்க. கூத்தராற்று பெடை அப்படின்னு போட்டிருக்காங்க. பெடைங்கிறது தவறு, படைன்னு தான் எழுதணும். வினாவே தப்பாக எழுதியிருக்கிறாங்க. ஊத்தராற்று படை என்ற அழமொழியால் அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா மலைபடுகடாம். மலைபடுகடாம் ஆற்று 10 பாட்டு நூல் ஆற்றுப்படை நூல் 5. திருமுருகாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, கூத்தராற்றுப்படை. இந்த கூத்தராற்றுப்படைக்கு தான் மலைபடுகடம் அப்படின்னு பேர். அதாவது மலைபடுகடம் மாதுரத்து எம்ப என்ற ஒரு வார்த்தை அதில் வருவதனால கூத்தராற்றுப்படைக்கு மலைபடுகடம் என்ற பேர் உண்டு. இது பல்குன்ற கோட்டத்து செங்கன் மாத்துவில் நன்னன் செய் நன்னனை இரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசியினர் பாடியது அப்படின்னு சொல்கிறாங்க. 583 அடிகளை கொண்டது. நன்றி, வணக்கம்.